விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐபிஎல் போட்டிகள் விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க பஞ்சாப் கிங்ஸ் அணி மீண்டும் ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 54 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. 6 ஆட்டங்களில் எது விதமான தோல்வியையும் தழுவாத அணி என்கின்ற பெருமையோடு பஞ்சாப் கிங்ஸ் அணி நடைபயின்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஐபிஎல் போட்டிகளிலே இவர்கள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகியிருந்தார்கள். ஆனால் ஆர்சிபியிடம் தோல்வியை தழுவியிருந்த இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி இப்போதைய நிலையில் இவர்கள் புள்ளிப்பட்டியலிலே 6 ஆட்டங்களிலும் எது விதமான தோல்விகளையும் தழுவாத ஒரு அணியாக புள்ளிப்பட்டியலிலே முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. 254 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இந்த ஐபிஎல் பருவ காலத்திலே பெறப்பட்ட ஒரு அணியினுடைய அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை என்கின்ற பெருமை இதன் மூலமாக ஈட்டப்பட்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ 200 ஓட்டங்களை பெற்றது. 5 விக்கெட்டுகளை இழந்து 54 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றி பெற்றது. ஸ்கோர் விவரங்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு வருவதாக இருந்தால் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் கூப்ப கொனலி மற்றும் பிரியனாஷ் ஆகியோர் இருவரும் சதமடிக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அணியினுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஆடினார்கள். 93 ஓட்டங்கள் பிரியனாஷ் ஆரியா, 9 சிக்சர்கள், பிரப்சிம்ரன் சிங் கோல்டன் டக், அதே போன்று கூப்ப கொனலி 7 சிக்சரோடு 87 ஓட்டங்கள். இருவருமாக பிரப்சிம்ரன் சிங் மற்றும் பிரியனாஷ் ஆரியா ஆகியோர் தங்களுக்கு இடையில் 16 சிக்சர்களை பகிர்ந்து கொண்டார்கள். மொத்தம் 21 சிக்சர்கள் இன்று பஞ்சாப் கிங்ஸ் அணியால் பெறப்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஸ்ரேயாஸ் ஐயர் 5, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 29, 254 பெறப்பட்டது. 2 விக்கெட்டுகளை பிரின்ஸ் யாதவ் பெற்றுக் கொண்டார் 25 ஓட்டங்களுக்கு. எல்லா வீரர்களும் அதிகமான ஓட்டங்களை 10க்கும் அதிகமான ஓட்டங்களை விட்டுக் கொடுக்க முகமது ஷமியே 4 ஓவர்கள் 56 ஓட்டங்கள், மொஷின் கான் 4 ஓவர்கள் 43. ஆனால் பிரின்ஸ் யாதவ் 25 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். சிறப்பான சீக்கிரமான பந்து வீச்சு பருதி தமிழக வீரர் மணிமாறன் சித்தார்த் 3 ஓவர்கள் 35க்கு 2. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ மிச்சல் மார்ஷ் 40, ஆயுஷ் பரோனி 35, ரிஷாப் பாண்ட் 43, எய்டன் மாக்ராம் 42, முகுல் சௌத்ரி 21, நிக்கோலஸ் பூரான் கடந்த 15 இன்னிங்ஸ்களில் எதுவிதமான அரைச்சதத்தையும் பெறாது தடுமாறிக் கொண்டிருக்கிறார். லக்னோவிற்கு இருக்கின்ற பெரிய தலையீடியே அவருடைய அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். மார்க்கோ ஜான்சன் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஹர்ஷ்தீப் சிங் கடந்த போட்டியில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதை வென்றவர். இந்த போட்டியில் 4 ஓவர்கள் 41 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட், சகால் 36 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கிறார். அதே போன்று கொல்கத்தா இன்றைய நாளில் வெற்றியை பெற்றிருக்கிறது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரையில் புள்ளிப்பட்டியலில் இறுதி இடத்திலே தடுமாறிக் கொண்டிருந்த கொல்கத்தா ராஜஸ்தான் ராயல்ஸை வெற்றி கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் புள்ளிப்பட்டியலிலே முதலிடத்தை அலங்கரித்திருந்த அணி. ஆனால் அடுத்தடுத்த 2 ஆட்டங்களில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு என்ன நடந்திருக்கிறது? தோல்வி கிடைத்திருக்கிறது. 155 ஓட்டங்கள் தான் பெறப்பட்டிருந்தது. இன்று 28வது ஆட்டம் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இடம்பெற்றது. ஜெய்ஷ்வால் 39, வைபவ் சூரியவன்சி 2 சிக்சர் 6 பவுண்டரிகளோடு 164 ஸ்ட்ரைக் ரேட்டிலே 46 ஓட்டங்கள், ஜூரல் 5, ரியன் பராக் 12, சிம்ரன் ஹெட்மேயர் 15 என்று விரைவாகவே நடையை காட்டினார்கள். 20 ஓவர்களில் 155, 3 விக்கெட்டுகளை கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி அப்பாடா ஃபோமுக்கு வந்திருக்கிறார். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் கொல்கத்தாவிற்கு. சுனில் நரயன் 4 ஓவர்கள் 26 ஓட்டங்களுக்கு 2, வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள் 14 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். வருண் சக்கரவர்த்தி மீதான விமர்சனங்கள், சந்தேகங்கள் எல்லாம் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. இருவருமாக சேர்ந்து சுனில் நரயன், வருண் சக்கரவர்த்தி இருவரும் 8 ஓவர்களில் வெறும் 40 ஓட்டங்களைத்தான் விட்டுக் கொடுத்தார்கள். 5 விக்கெட்டுகளை தங்களுக்கு இடையில் பகிர்ந்தார்கள். கொல்கத்தா பதிலுக்கு துடுப்படுத்தாடியது ரஹானி, டிம் சைஃபர்ட் ஆகிய இருவருமே டக் அவுட் ஆனார்கள். அன்கிரிஷ் ரகுவன்ஷி 10, கேமரூன் கிரீன் 27, ரிங்கு சிங் தொடர்பிலும் விமர்சனங்கள் இருந்தது, சந்தேகமும் இருந்தது. 34 பந்துகளில் பினிஷர் ரோலை சரியாக காண்பித்தார். ஆட்டமிழக்காத 53. கொல்கத்தா வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போது புள்ளிப்பட்டியலிலே இறுதி இடத்தில் இருந்து கொல்கத்தா முன்னகர்ந்து வர பாவம் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆண்ட பரம்பரை இறுதி இடத்தில் இருக்கிறது. 10வது இடத்தில் மும்பை இருக்கிறது. 5 ஆட்டங்களில் ஒரே ஒரு வெற்றி. கொல்கத்தா 7 ஆட்டங்களில் ஒரு வெற்றியோடு 3 புள்ளிகள் 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. லக்னோ 8வது இடத்தில் இருக்கிறது. சென்னை அணி வெல்லாமலே ஜெயித்திருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்துக்கு சென்னை அணி முன்னேறி இருக்கிறது. 6 ஆட்டங்களிலே 2 வெற்றிகள். பஞ்சாப் முதலிடம் 5 வெற்றிகள். அதே போன்று ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ஆகிய அணிகள் தலா 4 வெற்றிகள். 3வது இடத்தில் சன்ரைசர்ஸ் 3 வெற்றிகள். டெல்லி
மற்றும் குஜராத் ஆகிய அணிகள் தலா 3 வெற்றிகளை பெற்றிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதேபோன்று பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளும் கூட விறுவிறுப்பாக இடம்பெறுகின்றன. இன்று பாபர் அசாம் சதம் அடித்திருக்கிறார். இந்த சதமானது பாபர் அசாமினுடைய 2020 கிரிக்கெட்டிலே 12வது சதமாக அமைந்திருக்கிறது. 22 சதங்களோடு கிறிஸ் கெயில் முதலிடத்தில் இருக்க பாபர் 12 சதங்களோடு 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார். டேவிட் வார்னர் 10 சதங்களோடு T20 கிரிக்கெட்டில் 3வது இடத்தில் இருக்கிறார். பெஷாவர் சால்மி 255 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது 3 விக்கெட்டுகளை இழந்து. பாகிஸ்தான் சூப்பர் லீக் வரலாற்றிலே இந்த பெஷாவர் சால்மி பெற்றுக்கொண்ட இந்த ஓட்ட எண்ணிக்கை அதிகபட்சம் 3வது ஓட்ட எண்ணிக்கையாக அமைந்திருக்கிறது. இதே மாதிரி இன்று குசல் மெண்டிஸும் பாபர் அசாமும் இன்னும் ஒரு சிறந்த இடைப்பாட்டத்தை புரிந்தார்கள். குசல் மெண்டிஸ் இன்றும் கூட 83 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பாபர் அசாம் 100 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது பெற்றார். ஸ்ட்ரைக் ரேட் 192. வேகமான பாகிஸ்தான் சூப்பர் லீக்கிலே வேகமான சதமாக பாபர் இந்த சதத்தை தன் பெயரிலே பதிந்திருக்கிறார். அரோன் ஹார்டி 26 ஓட்டங்கள் 255 பெறப்பட்டது. 11 துடுப்படுத்தாடிய சவுட் ஷஹீல் தலைமையிலான காட்டா கிளேடியேட்டர்ஸ் அணி 137 ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தது. 3 விக்கெட்டுகளை முகமது பாசித் மற்றும் அலி ரஸா ஆகியோர் கைப்பற்றினார்கள். ஆரோன் ஹார்டிக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்தன. பாகிஸ்தான் சூப்பர் லீக்கும் 29வது ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. IPL-ம் 29வது ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 2 ஆட்டங்களும் கூட 250க்கு மேற்பட்ட ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்ட ஆட்டங்களாக அமைந்திருக்கின்றன. 2 ஆட்டங்களிலும் கூட வெவ்வேறு சத இணைப்பாட்டங்கள் புரியப்பட்டிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. IPL-இல் 2 சதங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இருவரும் சதத்தை தவறவிட்டார்கள். PSL-இலே 1 சதம் 1 அரைச்சதம் என்று சொல்லி அபாரமான ஆட்டத்திறன் இன்று ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கிறது. நான் தில்லைபுரம் தரணிதரன்.